பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க. நில ராசி அதிர்ஷ்ட காத்து எந்நேரம் உங்கள் பக்கம் வீசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடியவர். அதனால் எப்பவுமே இவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மனதில் ஒரு நம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனோதைரியம் அதிகமாக இருக்குது. பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சரியாக போகுது. குடும்பத்துக்குள்ள கூட ஒரு நிம்மதி இல்லாத இருந்த அந்த நிலை மாறி ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குழந்தை பேர் இல்லாத இருந்த திருமணமான தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியில் ஏதாவது உங்களுடைய நெருங்கிய உறவுகள், உடன்பிறப்புகளுக்கோ அல்லது உங்களுடைய சகோதரிக்கோ ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதை நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிலவும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பொதுவாகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், குறிப்பாக ஒரு நபரால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு ஏதாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் சிறு சிறு உபத்திரங்கள், ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சின்னதாக பிரச்சனை இருக்குள்ளே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பக்குவமாக இந்த காலகட்டத்தில் நடந்துக்குவீங்க. ரொம்ப பொறுமையாகவும், ரொம்ப நிதானமாகவும், ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் நடந்துப்பீங்க. அது உங்களுக்கு மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உங்களுக்குமே ஒரு புதுசாக திங்க் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்று செயல்படுறதுனால வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கௌரவம் அதிகரிக்க போகுது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. ஒரு சிலருக்கு தந்தையால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. அதே மாதிரி பெரியவங்க கிட்ட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கருத்து கேளுங்க. ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அனுசரித்து போகிறதுக்கு பாருங்கள். அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் கொஞ்சம் செயல்படுங்க. நீங்களாக ஒரு முடிவு எடுத்து நீங்களாக இறங்குற காரியங்கள் கொஞ்சம் இடர்பாடாகவும் கொஞ்சம் இன்னலாகவும் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்குற காரியங்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்றவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பரமுகமாக பார்க்கும்போது மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில்
தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. பங்குதாரர்களால் இருந்த அந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள், கூட்டாளர்களால் இருந்த அந்த இன்னல்கள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக ஒரு சிலர்லாம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணால் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புகுந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் மற்றவங்களால் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த இடைஞ்சல்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போது புகுந்த வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவருடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணவரின் உறவுகளால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ரிஷபராசி பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த சலுகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்யும்போது மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், ரொம்ப அருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. அதே மாதிரி முருகப்பெருமானையும் வழிபடுங்க. தினமுமே வீட்டில் அந்த கந்த சஷ்டி கவசத்தை வாங்கிட்டு வந்து வச்சு பாராயணம் செஞ்சுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. இதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மறக்காமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த விஷயத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் நட்பு கிரகம், அந்த கிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம், ஒரு சுப நிகழ்வுக்கே போகிறீங்கன்னா கூட அந்த முக்கியமான பொறுப்புலாம் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. நீ இதெல்லாம் செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு. கடந்த 2 ஆண்டு காலமாக நிறைய நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்ட நிலை, இந்த நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை இனி மாறும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த நெருக்கடியெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். ஜீவஸ்தானத்தில் தன குடும்பாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும், சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து ஏற்படுறதுனால இந்த காலகட்டத்தில் புத ஆதித்ய யோகமும் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. எடுக்கிற வேலையை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலையில் கூட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். என்ன ஒன்று அவசரம் காட்டாமல் ஒரு வேலையில் இறங்க போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு தொழிலில் இறங்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. வேலையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். குற்றங்கள் சுமத்தினவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள பணி நீக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். எதிராளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள அதே இடத்துல மடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ற நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில இடர்பாடுகள், சின்ன சின்ன நஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அரசாங்கம் மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 12, 13 சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே சரியாகும். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது. செய்து வரும் தொழிலில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். உறவுகள் மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். தற்காலிகமாக வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் கூட
குடும்பத்தோட சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் ஒரு முறை இந்த ரிஷபராசி என்பர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.